அதற்கு அனுமதி என்ற ஒரு முழக்கத்தையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நாளை காலை 10 மணிக்கு சென்னை வருகிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படுகொலை நிகழ்ந்து ஏறக்குறைய 14 மணி நேரங்களை கடந்துவிட்ட நிலையில் தற்போது அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கு காவல்துறை தரப்பில் தயாராக நிலையில் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை நிகழ்ச்சி சிறப்பு சுசித்ரா, இன்னைக்கு வருவதாக இருந்த மாயாவதியுடைய வருகை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி நாளை காலை 10 மணிக்கு சென்னை வந்தடைய உள்ளதாக கட்சியானது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது உறுதி செய்திருக்கிறது. கட்சியினுடைய பகுஜன் சமாஜுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய குடும்பத்தினரை சந்திப்பதற்கான ஒரு நாளை காலை மாயாவதி 10 மணிக்கு சென்னை வந்தடைவார் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துகிறார். இன்று மாலை வருவதாக ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் அவருடைய உடற்கூறாய்வு உள்ளிட்ட அனைத்து சடங்குகளும் முடிவடைந்த பின்னர் அவர் வருவதற்கான ஒரு ஏற்பாடான செய்யப்பட்டதன் காரணமாக தான் இந்த ஒரு தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பிஎஸ்பி கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த நாளை அவர் சென்னை வரும் பொழுது நேரடியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய இறுதிச் சடங்கிலும் அவர் நேரடியாக பங்கேற்பார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் நாளை முதல்வரை சந்திப்பதற்கான ஒரு கால அவகாசத்தையும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கோரிக்கை விடுத்திருப்பதாக தற்போது தகவலும் கூடுதலாக வெளியாகியுள்ளது. தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா. தற்போது ராஜீவ்காந்தி இந்த பிரதான சாலையில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தின் காரணமாக இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். எழும்பூரிலிருந்து சென்ட்ரல் செல்ல விரும்பக்கூடிய அங்கு பயணிக்கக்கூடிய பயணிகள் அங்கிருந்து நடந்தே செல்வது சிறந்தது. ஏனென்றால் அந்த பகுதியில் தற்போது வாகனங்கள் இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு செல்ல விரும்பக்கூடிய பயணிகள் தற்போது அங்கிருந்து நடந்து செல்வது உகந்ததாக இருக்கும்.